வணக்கம் நண்பர்களே. உங்கள் வீட்டில் எவ்வளவு பணம் வந்தாலும் தங்கவில்லையா? சம்பளம் வந்த சில நாட்களிலேயே பணம் காலியாகி விடுகிறதா? கடன் மேல் கடன் அதிகரிக்கிறதா? எவ்வளவு முயற்சி செய்தாலும் பணவரவு நிலையாக இல்லையா? அப்படியானால் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். இன்று நாம் பார்க்கப் போகும் விஷயம் பலருக்கும் தெரியாத ஒரு ஆன்மீக நம்பிக்கை. ஒரு அம்மனின் பெயரை தினமும் உச்சரித்தால் பணத்தடை விலகும் என்று ஏன் சொல்கிறார்கள்? அம்மனின் அருள் மற்றும் செல்வம். நமது முன்னோர்கள் ஒரு விஷயத்தை அடிக்கடி கூறுவார்கள். அம்மன் அருள் இருந்தால் இல்லத்தில் வளம் பெருகும். ஏனெனில் தாயாக இருந்து காப்பவரும் அருளை வழங்குபவரும் அம்மனே. அதனால்தான் பல குடும்பங்களில் தினமும் காலை அல்லது மாலை நேரங்களில் அம்மனை வழிபடும் பழக்கம் இருந்தது. இந்த வழிபாடு வெறும் மத நம்பிக்கை மட்டுமல்ல, மன அமைதியையும் நேர்மறை எண்ணங்களையும் தரும் ஒரு வழியாகவும் பார்க்கப்படுகிறது. எந்த அம்மனை வழிபடலாம்? பல பகுதிகளில் மக்கள் தங்கள் குலதெய்வ அம்மனை அல்லது ஊர் அம்மனை வழிபடுவார்கள். சிலர் மாரியம்மன், காமாட்சி அம்மன், மீனாட்சி அம்மன், அபிராமி அம்மன், பகவதி அம்மன் போன்ற தெய்வங்களை பக்தியுடன் வழிபடுகின்றனர். மாரியம்மன், காமாட்சி அம்மன், மீனாட்சி அம்மன் போன்ற அம்மன் வடிவங்கள் பக்தர்களால் செல்வ வளம், குடும்ப நலம் மற்றும் பாதுகாப்பிற்காக வணங்கப்படுகின்றன. பெயரை சொல்வதால் என்ன நடக்கும்? இங்கே ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். வெறும் பெயரைச் சொன்னவுடன் பணம் வந்து கொட்டும் என்று அர்த்தமல்ல. ஆனால் பக்தியுடன் தினமும் அம்மனை நினைத்து ஜபம் செய்வது மனதிற்கு தைரியம் தரலாம், எதிர்மறை எண்ணங்களை குறைக்கலாம், நம்பிக்கையை அதிகரிக்கலாம், வாழ்க்கையில் ஒழுக்கத்தை உருவாக்கலாம். இந்த நல்ல மாற்றங்கள் சிலருக்கு பொருளாதார முடிவுகளிலும் உதவக்கூடும். சொல்லப்படும் எளிய மந்திரம் பல பக்தர்கள் எளிமையாக ஓம் சக்தி பராசக்தி அல்லது அம்மா தாயே காப்பாய் என்று பக்தியுடன் கூறுவார்கள். காலை எழுந்ததும் 11 முறை அல்லது 21 முறை சொல்லலாம் என்று சிலர் நம்புகின்றனர். வீட்டில் செய்யக்கூடிய எளிய வழிபாடு: ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் வீட்டை சுத்தம் செய்யுங்கள், ஒரு விளக்கு ஏற்றுங்கள், மனதார பிரார்த்தனை செய்யுங்கள், முடிந்தால் ஒரு பூவை சமர்ப்பியுங்கள். பெரிய செலவுகள் தேவையில்லை, உண்மையான பக்தியே முக்கியம். ஒரு சிறிய கதை. ஒரு கிராமத்தில் மிகவும் கஷ்டப்பட்ட ஒரு குடும்பம் இருந்தது. வருமானம் இருந்தும் பணம் தங்கவில்லை. அந்த குடும்பத்தின் மூத்தவர் தினமும் அம்மனை நினைத்து விளக்கு ஏற்றி வழிபட ஆரம்பித்தார். சில மாதங்களில் அவர்களின் வாழ்க்கையில் ஒழுங்கு வந்தது. தேவையற்ற செலவுகள் குறைந்தன, சேமிப்பு அதிகரித்தது. அவர்கள் இதை அம்மனின் அருளாக நம்பினர். முக்கியமான உண்மை நண்பர்களே, ஆன்மீக வழிபாடு மன உறுதியை தரலாம். ஆனால் அதோடு சேர்த்து உழைப்பு, சேமிப்பு, செலவு கட்டுப்பாடு, நல்ல முடிவுகள் இவையும் அவசியம். வழிபாடும் முயற்சியும் இணைந்தால் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு அதிகம். நிறைவு: இந்த அம்மன் பெயரை தினமும் பக்தியுடன் சொல்லுவது உங்கள் மனதிற்கு நம்பிக்கையையும் அமைதியையும் தரக்கூடும். பணத்தடை விலகுமா என்பது ஒவ்வொருவரின் வாழ்க்கை சூழல், முயற்சி மற்றும் நம்பிக்கையை பொறுத்தது. ஆனால் பக்தியுடன் நல்ல செயல்களையும் சேர்த்தால் வாழ்க்கையில் முன்னேற்றம் பெறும் வாய்ப்பு அதிகரிக்கும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். அம்மன் அருள் அனைவருக்கும் கிடைக்க கமெண்டில் ஓம் சக்தி என்று பதிவு செய்யுங்கள். மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.